ஆன்லைன் பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. டெலகிராம் முதல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த ரைட்ஸே போயிடுமோ, இந்தியால டெலகிராம் பேன் ஆக போகுது. சார் என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? பீரோ, இந்த பீரோ உன் கம்பெனி தானே? ஆமா சார், என் கம்பெனி பீரோ தான். ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? இது ஒன்றும் இல்லை, நான் சஸ்பெக்ட்னு நினைக்கிறேன். அவனோட பீரோ தான், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கூட. அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது சார். எதுக்கு? எனக்கு என்னமோ உள்ள இல்லீகலாக தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதை நான் பார்க்கணும். ஓப்பன் பண்ணு. ஐயோ சார், பொருளை வைக்க பீரோ உருவாக்குறதா என் கம்பெனி வேலை. பீரோ வாங்கணும், உள்ள என்ன வச்சிருந்தா என்ன? அதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணீங்க? அப்புறம் இந்த பீரோல மாஸ்டர் கீ மட்டும் பத்தாது, அவனும் உள்ள ஒரு கீ போட்டிருக்கான் எக்ஸ்ட்ராவா. என்ன மாஸ்டர் கீ பத்தாது, அவனோட ஒரு கீ வேணுமா? ஆமா சார், அது மட்டும் இல்லாம என் மாஸ்டர் கீ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி நீங்க எல்லா பீரோ ஓப்பன் பண்ணிடுவீங்களே. ஆமா, உனக்கு யாரையா பர்மிஷன் கொடுத்தா இந்த மாதிரி நாங்க திறந்து பார்க்க முடியாத மாதிரி பீரோ உருவாக்க? பா, ஃபைனை கட்டி வெளியே போ. எல்லாருக்கும் வணக்கங்க. ஆகஸ்ட் 24 அன்னைக்கு இன்டர்நெட்டே ஆடி போற அளவுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்தியால டெலகிராம் பேன் ஆக போகுது. இந்த நியூஸ் உண்மையா பொய்யா? இந்த மாதிரி நியூஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 24 அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஆகஸ்ட் 24 2024 அன்னைக்கு பிரான்ஸோடைய ஒரு ஏர்போர்ட்ல ஒரு ரஷ்யன் ஆண்டர்பிரனரை அரெஸ்ட் பண்றாங்க. யார் இந்த ரஷ்யன் ஆண்டர்பிரனர்? அவர் பேரு பவல் துரவ். இவர்கிட்ட ரஷ்யா மட்டும் இல்லாம யுஏஇ, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க ஒரு ஸ்மால் ஐலாண்ட், அப்புறமா பிரான்ஸ், இந்த 3 கண்ட்ரீஸ்லயுமே அவர் சிட்டிசனா தான் இருக்காரு. அப்ப இவர்கிட்ட பிரான்ஸ் உடைய சிட்டிசன்ஷிப் இருக்குது. சோ இவர் அரெஸ்ட் பண்றதுக்கான காரணம் இல்லீகல் என்ட்ரியா இருக்காது. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ரஷ்யன்ஸ் யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கு ஈக்குவலண்டான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை கண்டுபிடிச்சது இவர் தான். பட் உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லணும்னா, டெலகிராம் உடைய ஃபவுண்டர் இவர் தாங்க. அகைன் கமிங் பேக் டு த ஸ்டோரி. ஏன் பிரான்ஸ் கவர்மெண்ட் இவரை அரெஸ்ட் பண்றாங்க? அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க இன்ஃபர்மேஷனை சொல்லாம 2 நாள் கழிச்சு 26 அன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. அந்த பிரஸ் ரிலீஸோட இன்ஃபர்மேஷன் படி இந்த துரவ் பவலோடைய பிளாட்ஃபார்ம் டெலகிராம் இருக்கு இல்லையா, இதுல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அண்ட் அத்தாரிட்டிஸ் கூப்பிட்றப்பெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. குறிப்பா எதுக்காகனா, மெசேஜஸை இன்டர்செப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கிறப்ப அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், providing cryptology services aiming to ensure confidentiality without certified declaration. என்னடி சொல்ற? அதாவது பிரான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலா மெசேஜ் சென்ட் பண்றதுக்காக என்கிரிப்ஷன் பண்ற, ஆனா அதுக்கு நான் உன்னை சர்டிஃபையே பண்ணலையே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா பிரான்ஸ் பிரசிடென்ட் ஒரு ட்வீட் போடுறாருங்க. அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, பிரான்ஸ் வந்து ஃப்ரீடம் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு எப்பவுமே துணை இருக்கும். இந்த அரெஸ்ட் பிரான்ஸ் உடைய லா டிபார்ட்மெண்டோடது. இந்த அரெஸ்ட்ல பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறமா ரஷ்யா டைரக்டா பிரான்ஸை பார்த்து சொல்றாங்க, நீ மட்டும் இந்த அரெஸ்ட்டுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தரலனா பிரைவசி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் கம்யூனிகேஷன் நீ டைரக்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அப்படின்றதுக்கான மீனிங் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா பிரான்ஸை பார்த்து சொல்றான். அதுக்கப்புறமா அதே நாள்ல யுஏஇ என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாட்டுடைய சிட்டிசனை நீ ஒழுங்கா நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எபாடே பிரான்ஸ், நீ பண்ண வேலைனால பாத்தியா ரஷ்யாவும் யுஏயும் பிரைவசியும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பத்தி உனக்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்ட்டு பிரான்ஸ் பிரசிடென்ட் சொன்னாரு. ஆனா பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் யுஏயும் உள்ள வந்துட்டாங்க. இது எதுக்கு அகைன்ஸ்டா போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பவல் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாவே போகுது. என்னன்னா, டெலகிராம் வந்து ஒரு நியூட்ரல் பிளாட்ஃபார்மா இருக்கணும் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் பவுண்டரிக்குள்ள நான் கொண்டு வர விருப்பப்படலை அப்படின்னு சொன்னாரு. பட் இப்ப சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் இதை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. நியூட்ரல் பிளாட்ஃபார்மா அப்படின்னா, இந்த மாதிரி டெலகிராம் ஒரு நியூட்ரல் ஆப்பா இருக்கணும்னு ஏன் வந்து பவல் டிசைட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 2011 2013ல ரஷ்யாவில் நடந்த ப்ரொட்டஸ்ட்ல புட்டினுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறவங்களுக்கெல்லாம் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ்புக்கு அகைன்ஸ்டா இருக்குது, அவங்கனால அது யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொல்றப்ப பண்ண முடியாது அப்படின்னவர் யாரு? இந்த பவல். அதுக்கு அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா வார்ல உக்ரைன்ஸ் ஒரு சில பீப்புளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் எடுத்துக்கூட அப்படின்னு கேட்கிறப்ப ரஷ்யா, என்னால அது தர முடியாது, தந்தா உக்ரைன்ஸுக்கு நான் பண்ற பீட்ரைல் ஆகும், ஐ மீன் என்னோட யூசர்ஸுக்கு நான் பண்ற பீட்ரைல் ஆகும் நான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தன்னுடைய யூசருடைய பிரைவசியை எந்த வகையிலும் பாதிக்காம இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. அதன் விளைவு அந்த சோஷியல் மீடியா கம்பெனியுடைய சிஇஓ போஸ்ட் வந்து பறிக்கப்பட்டு அண்ட் கம்பெனி விட்டு வெளியேற்றப்படுறாரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் பவல் என்ன டிசைட் பண்றாருன்னா, நியூட்ரல் பிளாட்ஃபார்மா இருக்கணும், அதாவது பிரைவசியும் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எப்பவுமே மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
இந்த கேஸை நாம எப்படி பார்க்கலாம் இல்லாட்டினா இந்த கேஸ் நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படின்னா டெலகிராம் முதல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பா என் டு எண்ட் என்கிரிப்ஷன் கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சீக்ரெட் சேட் ஆன் பண்ணீங்கன்னா என் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஒர்க் ஆகும். இல்லாட்டா நார்மலா கிளவுட் என்கிரிப்ஷன் தான். அண்ட் குரூப் சேட்ஸ் பை டிஃபால்ட்டா என்கிரிப்ஷனே பண்ண முடியாது. ஐ மீன் என் டு எண்ட் என்கிரிப்ஷனே பண்ண முடியாது. டெலகிராம் உடைய என்கிரிப்ஷன் மட்டும் தான் அதுல இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஆப்பை ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து எனக்கு மெசேஜ் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பிரான்ஸ் கவர்மெண்ட் கேட்குறாங்க. சப்போஸ் பிரான்ஸ் கவர்மெண்ட் இதில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இதை நாளைக்கு எந்தெந்த கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தெரியல. அண்டு இது டெலகிராமோட நின்றுடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது அப்படியே நாளைக்கு புரோட்டான் மெயிலுக்கு போகலாம், இல்லை சிக்னல் ஆப்புக்கு வரலாம், இல்லாட்டினா நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைடர் என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைப்பீங்க ஃபைலை. பட் இல்லை, கவர்மெண்ட் நினச்சா அதை டீக்ரிப்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரலாம். இதனால எனக்கு என்ன பயம் வருதுன்னா ஆன்லைன் பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. சரிங்க, இந்த கேஸ் இன்னும் முடிவடையல. ஈவன் பவுலுமே பாத்தீங்கன்னா 5 மில்லியன் யூரோஸ் கொடுத்துதான் பெயில்ல வெளியே வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்தியால டெலகிராம் பேன் ஆகுது அப்படின்னு ஃபேக் நியூஸ் இப்போதைக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு இந்தியால டெலகிராம் பேன் ஆகல. பட் இந்தியன் கவர்மெண்ட் டெலகிராமை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேணா நடக்கலாம். இந்த என்டையர் கண்டென்ட்டை ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா டெலகிராம்ல என் டு எண்ட் என்கிரிப்ஷன் டிஃபால்ட்டா ஆன் ஆகாம இருக்கலாம். பட் அதை ஆன் பண்றதுக்கான ரைட்ஸ் இன்னைக்கு டேட்டுக்கு என்கிட்ட இருக்கு. அந்த ரைட்ஸே போயிடுமோ அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா மாறிட்டு வருது. சப்போஸ் டெலகிராம் பேன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை மிஸ் பண்ணுவீங்களா, என்னென்னலாம் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் தம்ஸ் டவுன் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு தெரியப்படுத்துனீங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. பாய்.